Good morning students, I am MRK. Today 10th max class chapter 1 relation and functions. Okay, example பார்த்துக்கிட்டு இருக்கோம் 5 marks only. Example 1.23 composite functionல உள்ளது. Okay, associative property அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இதை. Commutative property அப்படின்றது ரெண்டு, F composite of G, G composite of F அப்படின்றது வந்து commutative property. But associative property சரியா சொல்கிறது பார்த்து நிதானமாக செய்யணும். சரி, வாட் இஸ் given என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா f of x கொடுத்துருக்கு 2x plus 3 அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 2x plus 3 அப்படின்னு கொடுத்துருக்கு. கமா g of x கொடுத்துருக்கு 1 minus 2x. அடுத்து h of x கொடுத்துருக்கு 3x. ஓகே குட். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம ஃபைன் பண்ணுவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபைன் பண்ணல, ஃபஸ்ட்டு எப்போயுமே ப்ராக்கெட்டை தான் க்ளோஸ் பண்ணணும். ஜி காம்போசிட் ஆஃப் ஹச், சில பேர் ஜி ஆஃப் ஹச்ன்னு சொல்லுவாங்க, ஜி சர்க்கிள் ஆஃப் ஹச்ன்னு சொல்லுவாங்க, எப்படி வேணாலும் சொல்லுவாங்க, பார்த்துக்குங்க. ஜி காம்போசிட் ஆஃப் ஹச் ஈக்குவல் டு ஜி இருக்கட்டும், இடது பக்கத்தில் உள்ளது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளதை வெயிட் பண்ணி வச்சுட்டு ஹச் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கும். இந்த சைடு ஹச் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கும் எப்பயுமே. அப்போ ஹச் ஆஃப் எக்ஸ் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இந்த இருக்குது, அதுக்குள்ளே எலமெண்ட் என்ன இருக்குது, இது ஃபங்க்ஷனு 3x கொடுத்துருக்கு. அப்போ ஜி எழுதிட்டு 3 of x அப்படின்னு எழுதணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது ஜி, இதை டோட்டலாகவே எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்க, இதை டோட்டலாகவே எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ ஜி ஆஃப் எக்ஸ் எங்கே இருக்குது, இந்த இருக்குது. இந்த எக்ஸை எடுத்துட்டு இதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணணும் இந்த இடத்துல. புரிஞ்சுக்க, ஜி ஆஃப் 3x கிடையாது, எக்ஸு எல்லாமே, இது எல்லாமே என்ன தான், எக்ஸ் தான். இந்த இடத்துல எக்ஸ் இருக்க மாதிரி இங்கே என்ன இருக்குது, 3x இருக்குது, அவ்வளோதான். இங்கே எக்ஸ் இருக்கனால இங்கே எக்ஸ் போட்டிருக்காங்க, இங்கே 3x இருக்கனால இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும், 3xன்னு போடணும். அப்போ 3xன்னு போடையில் 23xன்னு போட்டு கூடாது. இந்த எழுதுறேன் பாரு எப்படி எழுதுறேன்னு, 1 minus 2 into 3x அப்படின்னு எழுதணும். அப்போ என்ன வந்துடும், 1 minus 6x. இதுதான் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பார்த்து கேர்ஃபுல்லாக எழுதணும். இதுதான். நெக்ஸ்ட்டு மொத்தமாவா F composite of G composite of H அப்படின்னு சொல்லி வச்சுக்கோ. இப்போ F இருக்கட்டும், இந்த சைடு உள்ளதில் X சேர்த்துக்கிறணும், மொத்தமாக எழுதி தான் சேர்க்கணும். G composite of H ஒரு ப்ராக்கெட், இதில் X சேர்க்கணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்குது, இந்த இதுதான் இருக்குது. அப்போ இதில் உள்ள ஆன்சர் என்ன இருக்குது பாரு, 1 minus 6x. அதை தான் இங்கே எழுதணும், F of 1 minus 6x அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ இது எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு அர்த்தம்டா தம்பி, இது எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த இருக்குது எஃப் ஆஃப் எக்ஸ், இங்கே எக்ஸ் இருக்கனால இங்கே எக்ஸ் போட்டிருக்காங்க. அப்போ இங்கே எக்ஸ் இருந்தால் இங்கே எக்ஸ் போடணும். எங்கே போடணும் அப்படின்னா 2ன்னு எழுதிட்டு 1 minus 6xன்னு போடணும். புரியுதான்னு பாரு, +3 தனியாக, அவ்வளோதான். எக்ஸுக்கு பதிலாக மொத்தமாக போட்டிருக்கேன். இதில் உள்ளதெல்லாம் எக்ஸு, இங்கே உள்ள எக்ஸுக்கு பதிலாக இங்கே எக்ஸ் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இங்கே எல்லாமே இதுதான் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம், தனியாக பார்க்கக்கூடாது. 1 தனியாக, -6 தனியாக, 6 தனியாக அப்படிலாம் பார்க்கக்கூடாது. ஒரே இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ் தான். இதை அப்படியே நான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். உள்ளே அப்படியே மல்டிப்ளை பண்ணோம்னா 1 2 6 2s are 12x. அங்கிட்டு தனியாக ஒரு 3 இருக்குது. அப்போ ஆட் பண்ணோம்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 5 minus 12x அப்படின்னு வந்துடும். இது 1வது ஈக்குவேஷன் அப்படி கொடுத்துடலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் எழுதுறது எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி. ஓகே, எஃப் இருக்கட்டும், ரைட்டில் எழுதிக்கோ. ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு அர்த்தம், ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஜி ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குன்னு பாரு. ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எங்கே இருக்குது, தான் இருக்குது, 1 minus 2x. ஓகே, இது எஃப் ஆஃப் எக்ஸு. எஃப் ஆஃப் எக்ஸ் எங்கே இருக்குன்னு பாரு, இந்த இருக்குது. அப்போ 2 இன்ட்டுன்னு எடுத்துட்டு 1 minus 2x + 3 எக்ஸுக்கு பதிலாக ரீப்ளேஸ். உள்ளே மல்டிப்ளை பண்ணோம்னா 1 2 is 2. ஓகே, அடுத்து 2 2s are 4. ஓகே, அடுத்து 4x + 3 ஈக்குவல் டு 5 minus 4x. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு மொத்தம் ஹோல் ப்ராக்கெட் பண்ணையில் எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி காம்போசிட் ஆஃப் ஹச். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி இருக்கட்டும் ஹச் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதணும் ப்ராக்கெட்டில். அப்போ எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி இருக்கட்டும், ஹச் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது என்று பார். இந்த அருக்கு ஹச் ஆஃப் எக்ஸ் 3xன்னு இருக்குது, அதை எழுதியாச்சு, 3x அப்படின்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டு நிதானமாக செய். இது வந்து எக்ஸு, எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். இந்த இருக்குது எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி.
இதில் அப்படியே வந்தீங்கன்னா இந்த அருக்கு எக்ஸு, இந்த எக்ஸை எடுத்துட்டு இதை எழுதணும் இங்கே, அவ்வளோதான். அப்போ எழுதையில் எப்படி எழுதுறேன்னு பாரு. 5 - 4 × 3x. அப்போ என்ன ஆச்சு பாரு, 5 - 12x. ஃபஸ்ட்டு செகண்டை ஈக்குவல் பண்ணி பாரு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. கரெக்டாக இருக்குது பாரு. குட், வெரி குட், அவ்வளோதான். தேர்ஃபோர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு ஃப்ரம் 1 and 2ன்னு எழுதிக்க. 1 and 2 ஃப்ரம் 1 and 2ன்னு எழுதிக்க. அதுக்கப்புறம் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படியே எழுதிடு. எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி, எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி காம்போசிட் ஆஃப் ஹெச்சா, ஜி காம்போசிட் ஆஃப் ஹச் ஈக்குவல் டு எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி காம்போசிட் ஆஃப் ஹச் அப்படின்னு எழுது. ஓகே, குட் சம்மு, 5 mark சம்மு, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் ஆகும், 11th ஸ்டாண்டர்ட்லேயும் வரும். அதனால் ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்கோ. இல்லைன்னா தெரியல பக்கத்தில் உள்ள பசங்கள்கிட்ட கேட்டுக்கோ, இல்லை டீச்சர்ஸ்கிட்ட கேட்டு மெதுவாக படி, இல்லை கலர் பென்சில் யூஸ் பண்ணி படி, பென்சில் எழுதிப்பார். நிறைய விஷயங்கள் இருக்குது. இது வந்து கம்ப்யூட்டரில் வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக அது வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு விளக்கம் கொடுக்கணும். அப்படி எதுக்கு இந்த மாதிரி சம்ஸ்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ அமெரிக்கன் டாலரை வந்து சிங்கப்பூர் டாலரை மாற்றி சிங்கப்பூர் டாலரை இந்தியன் டாலரை மாற்றணும் அப்படின்னா 3 ஃபங்க்ஷன் ஆகும். அமெரிக்கன் டாலரை சிங்கப்பூர் டாலரை மாற்றணும், அது ஒரு ஃபங்க்ஷன். சிங்கப்பூர் டாலரை இந்தியன் டாலரை மாற்றணும், அது ஒரு ஃபங்க்ஷன். அப்போ 3 ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது. என்னென்னா அமெரிக்கன் டாலர் ஒன்று, சிங்கப்பூர் டாலர் ஒன்று, இந்தியன் டாலர் ஒன்று. புரியுதா சொல்கிறது? இது மாதிரி கொஸ்டின் வந்து 11th ஸ்டாண்டர்டில் இருக்குது. அது அப்போ வரையில் நீ படிச்சுக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.